சர்க்கரை நோயாளியுடைய தொகை கூடிக்கொண்டே போகின்றது. தெற்கிழக்கு ஆசிய மக்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஒரு 40 வயசு 30 வயசுக்காரர்கள் பார்த்தா சுகர், ஐயா எனக்கு சுகரே கிடையாதுப்பாங்க, பார்த்தா சார் சுகர் இருக்கும். 150 160 தாண்டினாலும் சர்க்கரை நோயாளி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கட்டாயம் சர்க்கரை நோயை கண்டுபிடிக்க வேண்டும். இன்னும் கண்டுபிடிக்காமல் பாதி அளவுக்கு இருக்கிறார்கள். நம்முடைய இந்தியாவிலே, நம்மளுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் கூட சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை. அந்த அளவில் அவருடைய கண், அவருடைய சிறுநீரகம், அவருடைய பாதம், இது மூன்றும் முக்கியமாக பாதிக்கப்படும். 70 கிலோ இருக்காருன்னா 3.5 கிலோ 5 கிலோ குறைஞ்சாலே சர்க்கரை வியாதியை விரட்டி விடலாம். ஒரு 45 நிமிஷம் நடந்தாலே போதும். இது ஒரேடி நடக்க முடியாட்டா கூட பிரித்து காலையில் ஒரு 15 நிமிஷம், மத்தியானம் ஒரு 15 நிமிஷம், சாயங்காலம் 15 நிமிஷம் நடந்தாலே போதும். வெயிட் லிஃப்டிங் வந்து அந்த மாதிரி இதய வியாதிகள் மற்றும் இல்லாத இளைஞர்கள் நடுத்தர வயதில் வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணலாம். அரிசி, கோதுமை போன்றவற்றை குறைக்க வேண்டும். அசைவம் சாப்பிடலாமா? கட்டாயம் சாப்பிடலாம். அதில் ஒன்றும் அசைவத்தில் வந்து கட்டாயம் சாப்பிடக்கூடாது என்று இல்லை. இவற்றையெல்லாம் இந்த 100 என்ற எண்ணெய் நீங்கள் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லாம் பண்ணால் 100 ஆண்டு காலம் நோய் நொடியின்றி சர்க்கரை வியாதி இருந்தாலும் வாழலாம். நவம்பர் 14 உலக சர்க்கரை நோய் எதிர்ப்பு தினம். ஏன் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது? இதன் நோக்கம் என்ன? சர்க்கரை நோய் என்பது என்ன? அது நோயா, குறைபாடா, தீர்க்க முடியாத நோயா, பரம்பரை வியாதியா? அதை தீர்ப்பது எப்படி? என்ன வழிமுறைகள்? இறுதி வரை அதை மருந்துகளோடு தான் வாழ வேண்டுமா என்பதை பற்றியெல்லாம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி 30 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி ஓய்வு பெற்ற மருத்துவர் ரஃபீக் அவர்கள் இந்த நம்முடைய நேயர்களுக்காக நீண்ட நெடிய விளக்கங்களை தந்திருக்கிறார். அதற்கான காணொளி நம்முடைய வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனலிலே ஒளிபரப்பாகிறது. அதை பார்த்து அனைவரும் பலன் பெறுங்கள். அனைவருக்கும் அனுப்பி இந்த கொடிய சர்க்கரை நோய் என்னும் இந்த பூதத்தை இந்த உலகத்தை விட்டு விரட்டுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். நான் மருத்துவர் முகமது ரபி. கடந்த 30 ஆண்டுகளாக பொது மருத்துவம் மற்றும் நீரிழிவு மருத்துவ நிபுணராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவத்துறை தலைமை மருத்துவராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். நாம் இன்றைக்கு இந்த உலக நீரிழிவு நோய் தினத்தை பற்றியும், அந்த நீரிழிவு நோய் தினம் எதற்காக உலகமெங்கும் அனுசரிக்கப்படுகிறது என்பதை பற்றியும், நீரிழிவினால் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான சங்கடங்களை பற்றியும், எவ்வாறு இந்த நீரிழிவு நோயை வராமல் தடுப்பது என்பதை பற்றியும் காண்போம். உலகமெங்கும் நாளுக்கு நாள் இந்த சர்க்கரை நோயாளியுடைய தொகை கூடிக்கொண்டே போகின்றது. உலகத்திலே நம்பர் 1 சர்க்கரை நோயாளி இருக்கும் நாடாக நம்முடைய இந்தியா விளங்குகின்றது. அதிலும் குறிப்பாக நம்முடைய தென்னகமும் தமிழ்நாடும் அதிக நீரிழிவு நோயாளிகள் இருக்கின்ற இடமாக இருக்கின்றது. இதுக்கு பல்வேறு காரணங்கள். ஜெனட்டிக், அதாவது பாரம்பரியம், அடுத்து உணவு முறை, அடுத்து உடல் உழைப்பு இன்மை. இந்த மூன்றும் சேரும் பொழுது சர்க்கரை நோயானது அதிகமாக வருகின்றது. நம்முடைய சவுத் ஈஸ்ட், தெற்கிழக்கு ஆசிய மக்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதிலும் நம்முடைய உணவு முறை அதிகமாக மாவுப் பொருட்களை, கார்போஹைட்ரேட் அதிகமாக இருப்பதால், அடுத்து உடல் உழைப்பு குறைவாக இருப்பதால் இப்பொழுது அதிகம் பேர்களை இந்த சர்க்கரை நோய் தாக்குகின்றது. சர்க்கரை நோயாளிகளை 2 விதமாக பிரிக்கலாம். டைப் 1 சிறு குழந்தைகளையும் பாதிக்கும். இது முழுக்க குணப்படுத்த முடியாதது, தடுக்க முடியாதது. இது சர்க்கரையை செவிப்பதற்கு காரணமான இன்சுலின் என்ற அந்த ஹார்மோன் இல்லாமையால் ஏற்படுகின்றது. இதற்கு இன்சுலின் தான் தீர்வு. இது ஒரு 10% மக்களுக்கு இருக்கின்றது. அடுத்து ஒரு 90% டைப் 2 டயபெட்டிஸ், 2ஆம் நிலை சர்க்கரை நோய். இது பெரும்பாலும் நம்மால் வராமல் தடுக்க முடியும். வந்தாலும் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் உணவு முறையாலும் வாழ்க்கை முறையாலும் கட்டுப்பாடுகள் கொண்டு வர முடியும். அதையும் தாண்டி மருந்துகளால் மிக நன்றாக முறையில் கட்டுப்படுத்த முடியும். மிகச்சில பேருக்கு இன்சுலின் தேவைப்படும் 2ஆம் நிலை சர்க்கரை நோயாளிகளுக்கு. இந்த வருடத்தினுடைய
சர்க்கரை நோயில் சர்க்கரை உலக சர்க்கரை நோய் தினம் அனுசரிக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த ஒவ்வொரு வருடம் ஒரு தீம் உண்டு. இந்த வருடம் அனைத்து மக்களையும், அனைத்து தரப்பு மக்களையும், சிறு வயதிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்து வயோதிகர்கள் வரை சர்க்கரை நோயை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, எவ்வாறு வராமல் தடுப்பது, எவ்வாறு அத்தகைய மக்களுக்கு, ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் எத்தகைய விதமான தீர்வுகளை மேற்கொள்வது என்பதை பற்றியது. ஆக சர்க்கரை நோய் வராதவர்கள் வராமல் தடுத்து கொள்ள வேண்டும், வந்தவர்கள் அதை தக்க கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது எவ்வாறு நம்ம உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது என்றால் 80% மக்கள் சர்க்கரை நோய் இருக்கிறார்களா இல்லையா என்பதை கண்டறிய வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டயபெட்டிக் கேம்ப் நடத்துவோம். ஒரு 40 வயசு 30 வயசுக்காரங்க பார்த்தா சுகர், ஐயா எனக்கு சுகரே கிடையாதுமாங்க, பார்த்தா சரி சுகர் இருக்கும். ஸோ இது வந்து ரொட்டீன் செக்கப்பில் கண்டுபிடிக்க முடியும். இப்படி கண்டுபிடிக்க முடியாமலே பாதிக்கும் மக்கள் இருக்கிறார்கள். ஒரு தடவையாவது அவர்கள் வந்து தங்களுடைய உடலில் சர்க்கரை அளவையும் HbA1c என்று சொல்லக்கூடிய கிளைக்கேட்டட் ஹீமோகுளோபினையும் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். உணவுக்கு முந்தி, அதாவது வெறும் வயிற்றில் பசித்த நிலையில் 100 தாண்டினாலும், சாப்பிட்ட பிறகு 150 160 தாண்டினாலும் இது சர்க்கரை நோயால் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல் இந்த கிளைக்கேட்டட் ஹீமோகுளோபின் என்று சொல்லப்படுகின்ற A1c 6 to 6.5, 6 to 6.5 இருந்தால் சர்க்கரை நோய்க்கு முந்திய நிலை, ப்ரீ டைபெட்டிஸ். 6.5 தாண்டிவிட்டால் சர்க்கரை நோய் வந்துவிட்டது என்று அர்த்தம். ஸோ இது நாம் எல்லாரும் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஆக 80% மக்கள் கட்டாயம் சர்க்கரை நோயை கண்டுபிடிக்க வேண்டும். இன்னும் கண்டுபிடிக்காமல் பாதி அளவுக்கு இருக்கிறார்கள். நம்முடைய இந்தியாவிலே 100க்கு 50 பேர் தான் சர்க்கரை நோயை நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம். ஸோ இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். ஆக எல்லாத்தையும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணணும். இரண்டாவது, சர்க்கரை நோய் வந்தவர்களில் எத்தனை பேர் சரியான அளவுக்கு அவங்களுடைய சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்றால், அதுவும் பார்த்தீங்கன்னா முன்னேறிய நாடுகளிலேயே சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கின்றது. நம்மளுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேர் கூட சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை. அந்த அளவில் படி சர்க்கரை நோயை 6.5 to 7க்குள்ளே வைக்கணும். அந்த A1cயை 6.5 to 7க்குள்ளே. அது மாதிரி உணவு அருந்திய பின் 126 125 130க்குள்ளே வைக்கணும். உணவு அருந்தாமல் வெறும் வயிற்றில். உணவு அருந்திய பிறகு 180க்குள் வைக்க வேண்டும். ஸோ இது 80% மக்கள் சர்க்கரை நோயாளிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அடுத்து, சர்க்கரை நோயாளிக்கு வரக்கூடிய பாதிப்பு எதனால் மேற்கொண்டு வரும் என்றால், சர்க்கரை நோயால் மட்டுமல்ல, கூட இருக்கின்ற இரட்டையர்கள் யார்? சர்க்கரை நோயும் இரத்த கொதிப்பும். இந்த இரத்த கொதிப்பு சர்க்கரை நோயாளிகளுக்கு இருந்தால் அவர் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஆக 80% சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த கொதிப்பானது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஆக அவர்கள் இந்த சர்க்கரை நோய் என்று கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். இரத்த கொதிப்பு இருந்தால் அதை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். அடுத்து, சர்க்கரை நோயை கட்டு ஏன் பயப்படணும்? எனக்கு ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தாலும் சுகர் 350 இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லைம்பாங்க, எனக்கு ஒன்றும் செய்யலைன்னு. இட் இஸ் எ சைலண்ட் டிசீஸ். அதாவது 200 300லாம் இருக்கும்போது ஒன்றும் பண்ணாது. டியூரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதாவது எவ்வளோ வருஷம் சர்க்கரை நோய் இருக்கிறது என்பதனால தான் பல்வேறு விதமான உபாதைகள் வரும். பல ஆண்டுகள் சர்க்கரை அளவானது 250 300 இருந்தால் மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். அவருடைய கண், அவருடைய சிறுநீரகம், அவருடைய பாதம், இது மூன்றும் முக்கியமாக பாதிக்கப்படும். ஆக நாள்பட்ட சர்க்கரை வியாதி, கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை வியாதியானது கண்ணை பாதிக்கும், சிறுநீரகத்தை பாதிக்கும், அடுத்து அவருடைய பாதத்தை பாதிக்கும். நம்முடைய உலகில் இருக்கின்ற ஆம்புடேஷன், அது காலை எடுக்கிறாங்கள புண்ணு வந்து, அந்த காலில் புண்ணு எடுப்பதற்கு 10ல் 9 பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது. ஆக எவ்வளோ முக்கியம். நம்மளுடைய முகத்தை எப்படி நாம் பாதுகாக்கிறோமோ அதே போல் நம்முடைய பாதத்தையும் சர்க்கரை நோயாளிகள் தினமும் பார்க்க வேண்டும். சிறு புண்ணு இருந்தால் கூட உடனடியாக அக்கறையோடு பார்க்க வேண்டும். அதுபோல் கண் விழித்திரையும் அவர்கள் தகுந்த மருத்துவருடைய அணுகி பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். சிறுநீரகத்தில் உப்பு இருக்கிறதா என்பதையும் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 வியாதிகளையும் வராமல் தடுப்பது நாள்பட்ட சர்க்கரை வியாதிகளுடைய கடமை. அவர்கள் வருடம் இதை ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் சென்றோ அல்லது அரசு மருத்துவமனையில் சென்றோ தங்களை உட்படுத்தி பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, இது நீண்ட நாள் சர்க்கரை இருப்பதால் வரக்கூடியது. சர்க்கரை நோய் என்று கண்டுபிடித்த உடனே காரணம் என்னென்னா, சர்க்கரை நோய் மட்டும் இருக்காது அவங்களுக்கு. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்லுவோம். மெட்டபாலிக் டிசார்டர்னா உடம்பில் நார்மல் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் என்ன சாப்பிட்டாலும் செமிச்சிடும். அவர் எப்படி சாப்பிட்டாலும் சரி, அவருடைய சர்க்கரை அளவோடு இருக்கும், ப்ரெஷர் அளவோடு இருக்கும். அவருடைய உடம்பானது மெட்டபாலிசமானது நன்றாக இருக்கின்றது. இந்த மெட்டபாலிக் டிசார்டர் வரும்பொழுது உடல் பருமன் எய்தும்.
உடல் பருமன் ஒரு காரணம். அடுத்து இரத்த கொதிப்பு ஏறும். அடுத்து சர்க்கரை அளவு கூடும். அப்புறம் இரத்தத்தில் கொழுப்பின் அளவும் கூடும். இதுதான் எல்லாம் சேர்ந்து நம்ம மெட்டபாலிக் டிஸார்டர் சொல்லுவோம். ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது முக்கியமானது அந்த உடல் உழைப்பும் நம்முடைய உணவு பழக்கமும். சர்க்கரை நோயாளிகள் முக்கியமாக 2ஆம் நிலை சர்க்கரை நோயாளிகள் அதுதான் நம்ம அதிகம். அதில் வந்து ஒரு 70 to 80% பேருக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த உடல் உழைப்பின்மை, தவறான சாப்பாடு, அப்புறம் உடல் பருமன். இதுதான் உடல் பருமன். நிறைய பேர் நினைக்கலாம், நான் தான் என்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 165 இருக்கேன், வெயிட் 65 தானே இருக்கேன், இது நார்மல் தானே கேட்பாங்க. இது சராசரியாக பார்த்தால் நார்மல் தான், பிஎம்ஐ 25 தான் வருது. ஆனால் அது தொந்தி இருக்குல்ல, வயிற்று சுற்றளவு வந்து ஆண்களுக்கு 90 மிகாமலும் பெண்களுக்கு 85 மிகாமலும் இருக்க வேண்டும். நம்முடைய சவுத் ஈஸ்ட் ஏசியன் பாப்புலேஷன், தெற்காசிய மக்களுக்கு யூரோப்பியன் போலவோ அல்லது அமெரிக்கக்காரர்களை போலவோ நம்முடைய எடையின் மட்டும் இல்லை, இந்த வயிற்றின் அளவு கூடினாலும் சர்க்கரை வியாதி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆகவே நாம் நம்முடைய உடல் எடையை பார்ப்பது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நம்முடைய வயிற்றின் சுற்றளவு பார்ப்பது. ஆக சிறிது அளவு தொந்தி வைத்தாலே அது வந்து சர்க்கரை வியாதியை கொண்டு வரும். ஸோ இது வந்து முக்கியமானது. ஸோ அவனுடைய உடல் எடையில் சர்க்கரை வியாதி 2ஆம் நிலை சர்க்கரை வியாதி உடல் எடையில் 5%. ஒருத்தர் 70 கிலோ இருக்காருன்னா 3.5 கிலோ டு 5 கிலோ குறைஞ்சாலே சர்க்கரை வியாதியை விரட்டி விடலாம். இது சர்க்கரை வியாதி தடுப்பதற்கான முக்கியமான முறை. அதாவது இப்போ வந்து நம்ம என்ன பேசுகின்றோம் என்றால் ரெமிஷன் ஆஃப் டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதியை எவ்வாறு ஒழிப்பது என்பதை பற்றி இப்பொழுது ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சர்க்கரை நோயை வராமல் தடுப்பது ஒரு வகை. சர்க்கரை நோய் வந்த பின்னும் 100க்கு 100 மருந்து மாத்திரைகள் இல்லாமல் குணப்படுத்தலாம். அவருடைய எடையை குறைத்தால், உணவு பழக்கத்தை மாற்றினால், உடல் உழைப்பை கூட்டினால் கட்டாயம் வந்த சர்க்கரை நோயையும் விரட்டி அடிக்கலாம். இது வந்து ஆராய்ச்சிகள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. உடல் எடையை ஒரு 5%, 70 கிலோ இருக்கிறவங்க ஒரு 3 to 5 கிலோக்களை குறைத்தால், தினமும் வாரத்துக்கு 150 மணித்துளிகள் உடல் உழைப்புன்னு சொல்கிறாங்க நடக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 நிமிஷம் நடந்தாலே போதும். இது ஒரேடியாக நடக்க முடியாட்டால் கூட பிரித்து காலையில் ஒரு 15 நிமிஷம், மத்தியானம் ஒரு 15 நிமிஷம், சாயங்காலம் 15 நிமிஷம் நடந்தாலே போதும். இப்போ அதையும் சொல்கிறாங்க, ஒரேடியாக நடக்க வேண்டாம், பிரித்து நடக்காது. சாப்பிட்ட பிறகு நடப்பது ரொம்ப நல்லது. சாப்பிட்ட பிறகு நடக்கும்போது சாப்பிட்ட பிறகு ஏறக்கூடிய அந்த சர்க்கரை அளவு குறையும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஆக இந்த உடற்பயிற்சி மிக சிம்பிளான உடற்பயிற்சி நடை. மற்ற உடற்பயிற்சி பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், சைக்கிள் ஓட்டலாம். அதுபோக நீச்சல் அருமையான உடற்பயிற்சி. வெயிட் லிஃப்டிங் வந்து அந்த மாதிரி இதய வியாதிகள் மற்றும் இல்லாத இளைஞர்கள் ஒரு நடுத்தர வயதில் வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணலாம். ஸோ இது கட்டாயம் அவங்களுடைய உடற்பயிற்சியானது அவங்களுடைய சர்க்கரை நோயை குணப்படுத்தும், அல்லது சர்க்கரை நோயை வராமல் காக்கும், அல்லது வந்த சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும். இது முக்கியமானது உடற்பயிற்சி. ஸோ உணவு பழக்கம் ஏன் நம்முடைய இந்தியர்களுக்கு, தெற்காசிய மக்களுக்கு அதிகமாக வருகிறது என்றால், ஒன்று ஜெனட்டிக் சொன்னோம், அது பரம்பரை. அப்புறம் உடல் எடை. இன்னொரு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, உலகத்திலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு மாவு பொருள் கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றது நம்முடைய தென்னிந்தியா, அது வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் தான், அது குறிப்பாக தமிழ்நாட்டில். மாவு பொருள் என்றால் அரிசி, கோதுமை எல்லாம் மாவு பொருள் தான். ஸோ அரிசி, கோதுமை போன்றவற்றை குறைக்க வேண்டும். நவதானிய உணவுகளை அதிகப்படுத்த கம்பு, கேழ்வரகு அதெல்லாம் கூட்டணும். அதுபோக பயிறு போன்றவை, சிறு பயிறு, கடலை போன்ற சுண்டல் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காய்கள் நிறைய சாப்பிடணும். அசைவம் சாப்பிடலாமா? கட்டாயம் சாப்பிடலாம். அதில் ஒன்றும் அசைவத்தில் வந்து கட்டாயம் சாப்பிடக்கூடாது என்று இல்லை. முட்டை மிக நல்லது, அதுபோன்ற மீன் அதுவும் நல்லது, இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணெய் மிக ஆபத்தானது. எதையும் பொரிக்கக்கூடாது. அதுவும் திருப்பி பொரிக்கிற அந்த எண்ணெய்கள், எண்ணெய்னா எல்லா எண்ணெயுமே, அந்த எண்ணெய் சாப்பிடலாமா, இந்த எண்ணெய் சாப்பிடலாமாங்க, எந்த எண்ணெயுமே குறைக்க வேண்டும். நம்மகிட்ட இருக்கிற தேங்காய் எண்ணெய் சாப்பிடலாமா, தேங்காய் எண்ணெய் பொரிக்கலாம். தேங்காய் எண்ணெயும் கெடுதல் என்று பற்றி தேங்காய் எண்ணெய் எல்லாம், கடலை எண்ணெய், பாமாயில் எல்லாமே. ஆனால் திருப்பி அந்த எண்ணெய் வகைகளை ரெண்டாவது பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் ஒரு ஆளுக்கு, அவ்வளோதான், ஒரு நாளைக்கு வச்சுக்கணும். 5 பேர் இருக்குன்னா 5 ஸ்பூன் மேலே அந்த எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது. உப்பின் அளவு, உப்பு வந்து ஏன்னா உப்பு வந்து நேரடியாக சர்க்கரை நோய்க்கு பாதிக்காது. உப்பின் அளவு கூடும் பொழுது இரத்த கொதிப்பு வரும். ஆக அதையும் நாம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். உப்பின் அளவை குறைக்க வேண்டும். அடுத்து நம்ம டெஃபிஷியன்சி, மெக்னீசியம் போன்றவை டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதில் வந்து நல்ல பல வகைகள் அது இருக்கிறது.
சர்க்கரை வியாதிகள் பல வகைகள் சாப்பிடலாமா முக்கியமாக கேட்பாங்க. சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும்போது பல வகைகள் சாப்பிடலாம். சர்க்கரை எந்த பழங்கள் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உண்டு பண்ணக்கூடிய பழங்களை தவிர்ப்பது நல்லது. மாம்பழம், சப்போட்டா பழம், கனிந்த வாழைப்பழம் இதெல்லாம் வந்து உடனடியாக சர்க்கரை அளவை கூட்டும். இதை குறைச்சிட்டு தவிர்ப்பது நல்லது. கொய்யாப்பழம், பப்பாளி பழம் போன்றவை நாம் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்து எந்த பழத்தையும் ஜூஸாக பிழிந்து சாப்பிடக்கூடாது. அது சர்க்கரை அளவை மிக அளவாக கூட்டும். எதையுமே கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ பழத்தையும் நம்ம சாப்பிட்லாம், காய்கள் சாப்பிட்லாம், எல்லா வகையான உணவுகளையும் நிதானத்தோடு சாப்பிட்லாம், அளவோடு சாப்பிடலாம். எதையுமே அளவோடு சாப்பிட்டால் நம்முடைய 3 முறை சாப்பிடுவதை சர்க்கரை வியாதிக்கு உள்ளவர்கள் தவிர்த்து 3 அதே அளவை 5 முதல் 6 முறை ஆக்கினாலே போதும். பிரித்து சாப்பிட்டாலே போதும். ஒரு 5 இட்லி சாப்பிட்றீங்க, அதுக்கு சுகர் எவ்வளோ ஏறும்? 200 மேலே போகும். அதே 3 இட்லி சாப்பிட்டீங்கன்னா 160 170 போகும். அடுத்து 2 இட்லி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு சாப்பிடும்போது திருப்பி ஒரு 120 தான் போகும். ஆக 5 இட்லி ஒரே நேரத்தில் சாப்பிடாம 3, 2 என்று சாப்பிட்டால் உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரையுடைய அளவு கூடாமல் இருக்கும். ஆக பிரித்து சாப்பிடுவது மிக முக்கியமானது. இன்னொரு நல்ல நன்மை என்ன பிரித்து சாப்பிடுவதில், ஏற்கனவே மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு லோ சுகர் எப்போ வருதுன்னா, காலையில் சாப்பிடுவாங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்க காலைல மாத்திரை போட சொல்லிப்பார் டாக்டர், சாப்பிடுவாங்க, கரெக்டாக சாப்பிடுவாங்க. அடுத்து மத்தியானம் டைம் இருக்காது, ஒரு காப்பி டீ கொடுத்துட்டு வடையை குடிச்சு ஒரு மாத்திரையை சாப்பிடுவாங்க, மறந்துடுவாங்க, சாப்பாடை மறந்துடுவாங்க. நைட் சாயங்கால நேரத்தில் வேலையில் இருப்பாங்க, சாயங்காலம் லோ சுகர் தாழ்நிலை சர்க்கரைக்கு போகும். இது அவர்கள் சரியான நேரத்தில் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்றால் தாழ்நிலை சர்க்கரை நிலை இல்லாமல் தவிர்த்து கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் ஒரு மிக எளிதாக யாரும் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு சிறு லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ உணவு பழக்கங்களை மாற்ற வேண்டும். நம்முடைய உணவில் புரதச்சத்து அதிகமாக இருக்க வேண்டும். அடுத்து கொழுப்பு சத்து, நல்ல கொழுப்பு வகைகள், மீன் வகைகள், முட்டையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் எண்ணெய் இல்லாத, தாளிக்காத, எண்ணெயில் பொரிக்காமல் அவித்த ஐட்டங்களை சாப்பிடலாம். அடுத்து நம்முடைய உணவில் ஜங்க் ஃபுட்டு எவ்வளோ தவிர்க்க முடியுமோ தவிர்க்க வேண்டும். ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் எல்லாம் கலோரி அதிகம். அதுபோக அவற்றில் உப்பு மற்ற எல்லாமே ப்ராசஸ் ஃபுட், அதில் இனிப்பு எல்லாமே அதிகம். இதை நம்ம தவிர்த்துடணும். இனிப்பு சுகர் சீனி தானே சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டு தான் டீ குடிப்பாங்க. நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, சீனி எல்லா இனிப்பும் ஒரே வகையான, தேன் உட்பட எல்லாம் ஒன்று தான். அதில் கூட குறைய ஏதாவது இருக்குமே தவிர கட்டாய சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அது தவறாக தான் இருக்கும். ஆகவே நம்ம இனிப்பை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. இனிப்பு வகையிலே அதை அறவே ஒழித்து விட வேண்டும். மிக ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவு பழக்கமும் அடுத்து உடற்பயிற்சியும் முக்கியம். அப்புறம் மருத்துவ அறிவுரைப்படி அந்த மருந்துகளை தவறாது சாப்பிட வேண்டும். செல்ஃப் மெடிகேஷன்ஸ், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு இருந்தது சுகருக்கு, அவங்க வந்து ஒரு கிளினேஷன் மாத்திரை போடுவாங்க, நானும் அதை போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மருத்துவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. இணை நோய்களுக்கு ஏற்றால ரத்த கொதிப்பு உள்ளவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸு, அது இருதய வியாதி உள்ளவங்களுக்கெல்லாம் மாத்திரைகள் மாறுபடும். ஸோ அது பார்த்துக்கணும். அதே மாதிரி முதல்நிலை சர்க்கரை வியாதிகள், டைப் 1 டயபெட்டிஸ், அது நம்ம சின்ன பிள்ளைகள் நிறைய பாதிக்கும். ஒரு 10% சொன்னோம்ல, அந்த டைப் 1 டயபெட்டிக் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இன்சுலினை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தவறவே கூடாது. தேவையில்லாமல் இன்சுலின் இல்லாமல் அதுக்கு மருந்து இருக்குன்னு கிடையாது. முதலாம் நிலை சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் தவிர எந்த தீர்வும் கிடையாது. அது அவங்க இன்சுலின் எடுத்துக்கணும், வாழ்க்கை முழுவதும் இன்சுலின் எடுத்துக்கொள்ளணும். இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய அறிவுரை. ஆக நீரிழிவு இல்லாமல் நீரிழிவு நோயை தவிர்க்கலாம், வராமல் காக்கலாம். உடல் பருமன் உள்ளவர்கள் அல்லது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி காக்கலாம். நீரிழிவோடு 100 ஆண்டு வாழலாம். நீரிழிவை கட்டுக்கோள் வைத்து 100 ஆண்டு வாழலாம். சிம்பிளான அட்வைஸ் நான் கொடுத்துறேன். உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவானது ஃபாஸ்டிங்கில் சாப்பிடாமல் 100க்கு மேல் போகக்கூடாது. அதேபோல் உங்களுடைய வயிற்று சுற்றளவு ஆணாக இருந்தால் நல்லது 90, 100ஐ தாண்டக்கூடாது. பெண்ணாக இருந்தால் 85 இருக்க வேண்டும் வயிற்று சுற்றளவு. 100 சென்டிமீட்டர் சென்டிமீட்டரில் சொல்கிறேன், 90 சென்டிமீட்டர் ஐடியல். அடுத்து உங்களுடைய ரத்த கொதிப்பு, அந்த டயஸ்டாலிக் சொல்லுவோம், அது 90 தாண்டக்கூடாது, 100ஐ தாண்டி விடவே கூடாது. அடுத்து ரத்தத்தில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அது 100 கீழே இருக்க வேண்டும். 70 இருந்தால் நல்லது, அதுவும் 100 கீழே இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் இந்த 100 என்ற எண்ணை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் பண்ணால் 100 ஆண்டு காலம் நோய் நொடியின்றி சர்க்கரை வியாதி இருந்தாலும் வாழலாம் என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய கருத்து. சர்க்கரை நோய் என்ன பயப்பட வேண்டாம். அதற்கான பல்வேறு விதமான மருந்துகள் பல்வேறு விதமான இப்போதைய நவீன உலகத்தில் இருக்கின்றன. ஆக நாம் சர்க்கரை நோய் இருந்தாலும் சர்க்கரை நோயை புறந்தள்ளி 100 ஆண்டு காலம் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.